அமெரிக்கத்தில் விசிட் விசாவில் வருபவர்கள் தங்களின் விசா செல்லுபடி காலம் முடிந்தும் நாட்டில் தொடர்ந்து தங்கினால் ஆப்ஸ்கோண்டிங் என்று சொல்லக்கூடிய தலைமறைவு வழக்கு பதிவு செய்யப்படும். விசிட் விசாவில் வந்த ஒரு நபர் தனக்கு விசா செல்லுபடி காலம் முடியும் தருவாயில் இருந்தால் அமெரிக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அமெரிக்கத்தில் தொடர்ந்து தங்க விரும்பினால் விசாவினை நீட்டிக்க வேண்டும். இவை இரண்டும் செய்யாமல் தொடர்ந்து அமெரிக்கத்திலே தங்கும் பட்சத்தில் அவர்கள் மீது தலைமறைவு வழக்கு பதிவு செய்யப்படும். சமீப காலமாக டிராவல் நிறுவனங்கள் இவ்வாறு செல்லுபடி காலத்தையும் தாண்டி அமெரிக்கத்தில் தங்கும் விசிட்டர்களுக்கு எதிராக தலைமறைவு வழக்குகளை பதிவு செய்து வருகிறது. இருப்பினும் ஒரு சிலர் இது குறித்து முறையான விழிப்புணர்வு இல்லாததால் நிதி சுமை மற்றும் பயணத்தடை போன்ற பெரும் சிக்கலுக்கு ஆளாகி வருகிறார்கள். எனவே ஓவர்ஸ்டே என்று சொல்லக்கூடிய விசா காலம் முடிந்தும் அமெரிக்கத்தில் தங்குவது தொடர்பான சட்ட விதிகள் குறித்து காணலாம். முதலில் எனது விசிட் விசாவில் செல்லுபடியாகும் தேதியை நான் கடந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? விசாவில் குறிப்பிட்டிருக்கும் தேதிக்கு 5 நாட்களுக்கு மேல் நீங்கள் தங்கினால் உங்கள் மீது ஒரு தலைமறைவு வழக்கு விதிக்கப்படலாம். இது அமெரிக்கம் மட்டுமின்றி மற்ற வளைகுடா நாடுகளிலும் நுழைவதிலிருந்து உங்களை தடுப்பு பட்டியலில் சேர்க்கும் என்று அமெரிக்கத்தில் உள்ள டிராவல் நிறுவனங்கள் கூறுகிறது. இரண்டாவது, அதிக காலம் தங்கியதற்கான அபராதம் எவ்வளவு? பயணத்துறையில் உள்ள வல்லுநர்கள் குறைந்தபட்சம் தலைமறைவிற்கான அபராதமாக 2000 திராம் செலுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாட்களுக்கும் இது அதிகரித்து வரும் என்று கூறியுள்ளார்கள். மூன்றாவதாக, அமெரிக்கத்திலிருந்து எனது விசிட் விசாவை நீட்டிக்க முடியுமா? உங்கள் விசிட் விசாவின் செல்லுபடியை நாட்டிற்குள் நீட்டிக்க முடியாது. இதை செய்ய நீங்கள் அமெரிக்கத்திலிருந்து வெளியேறி புதிய விசிட் விசாவில் மீண்டும் நுழைய வேண்டும். இதற்காக அமெரிக்கத்தின் அண்டை நாடான ஓமானிற்கு சென்று திரும்பி வருவது விசிட் விசாவை நீட்டிக்க பலரும் மேற்கொண்டு வரும் பொதுவான நடைமுறையாகும். நான்காவதாக, நான் தலைமறைவானதாக குற்றம் சாட்டப்பட்டால் நான் அபராதம் செலுத்த வேண்டுமா? தலைமறைவானதாக குற்றம் சாட்டப்பட்டால் அதனை விடுவிக்க நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஒருவேளை நீங்கள் அபராதம் செலுத்தவில்லை என்றால் உங்கள் மீது கிரிமினல் குற்றம் சாட்டப்படும். இதனால் காவல்துறையானது உங்களை கைது செய்யலாம் என பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த குற்றத்தின் கீழ் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் உங்கள் விசாவை வழங்கிய டிராவல் ஏஜென்ட் அல்லது உங்கள் ஸ்பான்சரிடம் இதனை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அபராதம் செலுத்தினால் மட்டுமே வழக்கு வாபஸ் பெறப்படும் என்றும், அபராதம் செலுத்தாவிட்டால் விமான நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.